அனைவருக்கும் வணக்கம். மணிமகிழ் போட்டித் தேர்வுகளுக்கான யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. தொடர்ந்து போட்டித் தேர்வுகளுக்கான வினாவிடைகளை பெற மணிமகிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் வினா: பின்வரும் நூல்களுள் எது 11 கீழ்க்கணக்கு நூல் கிடையாது? நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, புறநானூறு. முதல் வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி, புறநானூறு என்பது ஆகும். புறநானூறு 11 கீழ்க்கணக்கு நூல் கிடையாது, இது 11 மேற்கணக்கு நூல். பழமொழி 400 என்ற நூலை எழுதியவர் யார்? விளம்பி நாகனார், பெருவாயின் முள்ளியார், முன்றுரை அரையனார், ஔவையார். இரண்டாவது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, முன்றுரை அரையனார் ஆவார். பழமொழி 400 என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி, முன்றுரை அரையனார். மூன்றாவது வினா: திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று பாடியவர் யார்? சேக்கிழார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர். மூன்றாவது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, திருஞான சம்பந்தர் ஆவார். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். நான்காவது வினா: தன்பொருணை புனல் நாடு என்று பாடியவர் யார்? சேக்கிழார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர். நான்காவது வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ, சேக்கிழார் ஆவார். வினா எண் 5: வேணுவனம் என்றால் எந்த மரம் அதிகம் நிறைந்த பகுதியாகும்? புளியமரம், மூங்கில் மரம், வேப்ப மரம், கருவேல மரம். வேணுவனம் என்றால் மூங்கில் மரம் அதிக நிறைந்த பகுதி ஆகும். மூங்கில் மரம் நிறைந்த பகுதி. ஐந்தாவது வினாவிற்கான விடை ஆறாவது வினா: வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற பாடலை பாடியவர் கி.வா. ஜெகநாதன், சத்திமுத்த புலவர், திரிகூடராசப்ப கவிராயர், காளமேக புலவர். வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, திரிகூடராசப்ப கவிராயர் ஆவார். வினா எண் 7: தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் அமைந்திருந்த துறைமுகம் எது? பூம்புகார், கொர்க்கை, கொச்சின், கடலூர். வினா எண் 7ற்கான விடை ஆப்ஷன் பி, கொர்க்கை ஆகும். வினா எண் 7க்கான விடை ஆப்ஷன் பி, கொர்க்கை ஆகும். வினா எண் 8: தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? கோயம்புத்தூர், சென்னை, பாளையங்கோட்டை, திருச்சி. எட்டாவது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, பாளையங்கோட்டை ஆகும். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகின்ற நகரம் ஆப்ஷன் சி, பாளையங்கோட்டை ஆகும். வினா எண் 9: இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படும் நகரங்கள் எது? சென்னை காஞ்சிபுரம், திருச்சி மதுரை, திருநெல்வேலி பாளையங்கோட்டை, தூத்துக்குடி திருநெல்வேலி. வினா எண் 9ற்கான விடை ஆப்ஷன் சி, திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஆகும். இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படும் நகரம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஆகும். வினா எண் 10: இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? இமயமலை, கொல்லிமலை, பொதிகை மலை, விந்திய மலை. 10வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, பொதிகை மலை ஆகும். இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். ஆப்ஷன் சி ஆகும். வினா எண் 11: திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர். 11வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, பாண்டியர்கள் ஆவர். திருநெல்வேலி நகரம் பாண்டியர்களோடு தொடர்புடையது ஆகும். வினா எண் 12: கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் யார்? முவா, டி.கே.சி., திரு.வி.க., வ.உ.சி. கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி, டி.கே.சி. ஆவார். கடித இலக்கியத்தின் முன்னோடி டி.கே.சி., டி.கே. சிதம்பரனார் ஆவார். 13வது வினா: தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது? வேற்றுமை அணி, உருவகணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி. 13வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, எடுத்துக்காட்டு உவமை அணி ஆகும். வினா எண் 14: ரசிகமணி என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? கண்ணதாசன், டி.கே.சி., திரு.வி.க., வ.உ.சி. 14வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, டி.கே.சி. ஆவார். ரசிகமணி என்று அழைக்கப்பட்டவர் டி.கே. சிதம்பரனார் ஆவார். வினா எண் 15: 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள
முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார். என் 15ற்கான விடை ஆப்ஷன் ஏ, பொய்கையாழ்வார் ஆவார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை எழுதியவர் பொய்கையாழ்வார் ஆவார். எண் 16. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2வது திருவந்தாதியை பாடியவர் யார்? பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார். எண் 16க்கான விடை ஆப்ஷன் பி, பூதத்தாழ்வார் ஆவார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2வது திருவந்தாதியை எழுதியவர் பூதத்தாழ்வார் ஆவார். எண் 17. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி, நாதமுனி, பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள் ஆவர். ஆப்ஷன் பி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. ஆப்ஷன் பி ஆகும். எண் 18. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக என்ற பாடலை பாடியவர் யார்? பொய்கையாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார். 18வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ, பொய்கையாழ்வார் ஆவர். வையம் தகலிய வார்க்கடலே நெய்யாக என்ற பாடலை பாடியவர் பொய்கையாழ்வார். எண் 19. அன்பே தகலியே ஆர்வமே நெய்யாக என்ற பாடலை பாடியவர் யார்? பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார். எண் 19ற்கான விடை பூதத்தாழ்வார் ஆவார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடலை பாடியவர் பூதத்தாழ்வார் ஆவார். எண் 20. அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? பொய்கையாழ்வார், முனைப்பாடியார், ஔவையார், காந்தியடிகள். அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி, முனைப்பாடியார் ஆவார். முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் ஆவார். மேலும் இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான வினாவிடைகளை தொடர்ந்து பெற மணிமகிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.